கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீர். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு ஏனை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர். ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்கழிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை வேளையில் உங்களோடு கூட தேவாதி தேவனுடைய ஆலோசனையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் கிருபை கிடைத்தபடியினால் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாய் பாவத்தின் தன்மை என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 28:13 வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானித்து வருகிறோம். பாவம் ஒரு மனிதனை தேவ உறவிலிருந்து பிரித்து விடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு இந்த கால வேளையில் பாவம் ஒரு மனிதனை பயத்துக்குள்ளாக்குகிறது, பயப்பட செய்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பாதாளத்துக்கு போகிறவர்கள், நரகத்துக்கு போகிறவர்களுடைய பட்டியலிலே முதல் பட்டியல் பயப்படுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆவியை பெற்ற உங்களோடு நான் பேசுகிறேன். பாவம் நம்மை பயப்படுத்தும். ஆதாம் பாவம் செய்தபோது தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து நான் ஒழித்து கொண்டேன் என்று சொன்னான். தேவ சத்தத்தை அனுதினமும் கேட்டு கொண்டிருந்த காலங்களிலே ஆதாம் பாவம் செய்யாத போது பயமில்லாதிருந்தது.
தேவ கட்டளையை மீறி தேவனுடைய மகிமையை இழந்து தேவனுடைய உறவை விட்டுவிட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையான ராஜரீக அனுபவங்களை எல்லாம் இழந்தவனாய் பயந்து போய் ஒளித்து கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி நீ எங்கேயோ ஒளிச்சிருக்கிற அப்படின்னா, ஏதோ ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறாய் என்றால், ஏதோ ஒரு வேதனைக்குள்ளே, ஏதோ ஒரு கண்ணீருக்குள்ளே, ஏதோ ஒரு கவலைக்குள்ளே, ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே, ஏதோ ஒரு விதமான பயத்தோடு நீ காணப்படுகிறாய் என்றால், அந்த பயத்துக்கான காரணம் எங்கேயோ ஒரு பாவம் உங்களையும் என்னையும் அடிமைப்படுத்தி இருக்கிறது. அது பயத்துக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையே தவிர, ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்றையும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று. அப்படி என்றால் நாம் பயப்படுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தைரியமாய் எதிர்த்து நிற்பதற்கும் யுத்தங்களை நடத்துவதற்கும் தேவ சேனைக்கு தலைவனாக தலைவியாக நிற்பதற்கும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கும் போது தைரியம் இழந்து இன்றைக்கு எங்கேயோ நாம் காணப்படுகிறோம் என்றால் பயம் காரணம் பாவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாவம் உன்னை பயந்து போக பண்ணும். நீ கர்த்தருக்கு பயப்படாதபடி, கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீ கீழ்ப்படிந்திருந்திருப்பாய். கர்த்தருக்கு பயப்படாதபடி சாத்தான் உன்னை ஏவினபடியினாலே, நம்முடைய ஆவியை சாத்தான் பல நேரங்களில் பாவத்திற்கு இச்சைக்கு பலவிதமான தீமைக்கு நம்மை ஏவி அதில் நம்மை விழத்தள்ளும் போது அதன் பின்பு நமக்கு வருகிறது தான் பாவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அது பயத்தை கொண்டு வருகிறது, அது பயத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் எழுந்தருளினார் என்றால், ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்றால், காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து வாழ்ந்து மரிப்போம் என்கிற நம்பிக்கைக்கு மாத்திரம் இருந்த ஜனத்தை தேவன் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் எழுந்திருக்கிறார். நாமும் எழுந்திருப்போம். கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி என் அன்பு இரட்சகர் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, நீ மறைந்திருக்கிற இடத்துல மறைத்து வைத்திருக்கிற பாவங்களை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை அறிக்கையிட்டே ஆகணும். மறைந்திருக்கிற பாவத்துக்கு மன்னிப்பு ஒரு காலமும் இல்லை. எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, எத்தனை வருடங்களானாலும் சரி, மறைந்திருக்கிற பாவத்திற்கு வல்லமை உண்டு. அது ஒரு நாளும் மன்னிப்பை பெற முடியாது. அறிக்கை செய்து விட்டுவிடும்போது ஒருவர் பாவத்தை ஒருவருக்கு அறிக்கையிடணும் தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் விண்ணப்பம் பண்ணணும், ஒருவருக்கொருவர் வேண்டுதல் செய்யணும். இல்லை நான் ஆண்டவற்றையே அறிக்கை பண்ணிக்கிடுறேன்னு சொன்னால் வேதம் அதற்கு ஒத்து உழைக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, ஒருத்தர் நம்மளை அதுக்கு தான் அவயவமாக வச்சுருக்காரு. ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் மன்னிக்கணுமா, இப்படி ஒரு கட்டளையே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரிதான், அதை இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். நீ அறிக்கையிட்டால் உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறதற்கு உன் ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். இயேசு மரண பயத்திலிருந்து எழுந்தருளி உயிரோடு எழுந்தருளி உனக்கு அந்த பயத்தை நீக்கி இருக்கிறார் என்றால் அதை நம்பு, அதை விசுவாசி. பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள், விட்டு விடுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, பாவம் ஒரு மனிதனை பயத்துக்குள்ளாக்குகிறது என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் பயந்த காரியம் நேர்ந்தது என்று யோபு சொன்னான் ஆண்டவரே. ஆனால் இந்த கால வேளையில் அந்த மரண பயத்தின் நிமித்தம், பாவத்தினால் உண்டான பயங்களின் நிமித்தம் எங்கெல்லாம் மக்கள் ஒழித்திருக்கிறார்களோ, தெய்வ சமூகத்தில் வராமல், தெய்வ வெளிச்சத்தில் வராமல், ஜெபத்தில் வராமல், ஆலயத்தில் வராமல், தெய்வ சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தமண்டையில் இழுத்து கொள்ளுவீராக.
உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர். தம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் மூலமாய் தைரியமுள்ள இருதயத்தை நெஞ்சத்தை கொடுத்து கர்த்தரவளை நிலைப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. காலை வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நீங்கள் மாத்திரம் கேட்பதோ வாசிப்பதோ இல்லை, மற்றவங்க உங்களுக்கு அருமையான நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுதுங்க. யாராயிலும் ஒருவர் ரட்சிக்கப்படும் போது இந்த வார்த்தைகளினால பரலோக மகிழ்ச்சி அடையும், தேவன் சந்தோஷப்படுவார். காட் பிளஸ் யூ. உங்களையும் அவர் ஆசீர்வதித்து பல மடங்காய் பெருக பண்ணுவார். ஆமென்.